ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டில் ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே. முதலமைச்சர் அப்படிங்கிறவருக்கு தனி அதிகாரம் இருக்குது, அவரை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற விதி இருக்குது. இதெல்லாம் வியாக்கியானமா சொன்னீங்களா இல்லையா? அந்த வியாக்கியானம் இப்ப என்னாச்சு? சேலஞ்சா சொல்றேன், நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேலே சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். நீங்க தினசரி ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது என்ன வெற்றி? எனக்கு தெரியாம கேட்குறேன். இது வெற்றின்னு எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? நீ ஒரு பிணை கைதி அப்படின்னு கூட சொல்லலாம். பிணை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே பிணை கைதி அப்படின்னே எடுத்துக்கலாத. என்ன காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்களை சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. நான் முடியாது. நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். இவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். நாங்கள்லாம் திமுக கொத்தடிமைகள் இல்லை திமுக விசுவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது தாராளமாக உங்கள் பதிவு செய்யுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அடங்க மறுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன். அது என்ன அடங்க மறுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன்? அதாவது ஒரு கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. அந்த காரணம் இல்லைன்னு ஒரு மென்மையான முறையில் நீங்கள் வழக்கறிஞர்களில் வச்சுருந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணணும், இந்த ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம். கடைசியாக உங்கள் வாயிலிருந்தே வந்த வரி என்ன? 6 மாதத்தில் ஆட்சியை கவிழ்க்காமல் விட மாட்டேன். ஒரு முதலமைச்சர் எந்த பாதுகாப்பில் இருக்கிறார்? ஒரு மாநிலத்தோட முதல் பிரதிநிதி அவர். அந்த பிரதிநிதியை நீங்கள் போகிற போக்கில் அதுலேயும் உங்களை விட அதிகமாக தாமு அன்பரசன் அவர்கள் ஒருபடி மேலே போய் அந்த நாய் ஆட்சி அப்படின்னு, அதாவது முந்தைய ஆட்சியில் ஒரு அம்மா முன்னாள் முதல்வர்களோட புகைப்படத்தை செருப்பால் அடித்த வீடியோ வைரல் ஆச்சு. உடனே அந்த அம்மாவை கைது, அந்த வீடியோ எடுத்தவனை கைது, எல்லாத்தையும் கைது பண்ணீங்க. உங்களை விமர்சனம் கூட பண்ணலை. அதாவது அது ஒரு ட்ரோல் சப்ஜெக்டாக இருந்த விஷயத்துக்கே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. முதல்வர் அவரை யாராவது அவதூறாக பேசினா கைது. மாரிதாசன் நீங்கள் எத்தனை முறை கைது பண்ணியிருந்திருப்பீங்க. அது இல்லாமல் சாட்டை துரைமுருகன் கைது, சவுக்கு சங்கர் அவர்கள் கைது. இதெல்லாம் எதிர்க்கு பண்ணீங்க. முதலமைச்சர் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாரு. முதலமைச்சர் அப்படிங்கிறவருக்கு தனி அதிகாரம் இருக்குது, அவரை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற விதி இருக்குது. இதெல்லாம் வியாக்கியானமாக சொன்னீங்களா இல்லையா? அந்த வியாக்கியானம் இப்போ என்னாச்சு? இத்தனைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட சிட்டிங் எம்எல்ஏன்னு சொல்லலாம். தாமு அன்பரசன் அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர், மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர். இப்போ அவரெல்லாம் தன்னோட ஜெயிக்க முடியாமல் போன அந்த வருத்தத்தில் கண்டபடி பேசுகிறார். இவரெல்லாம் ஜெயிச்சிருந்தா மக்களுக்கு என்ன செஞ்சுருப்பார்? எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா எதற்காக கைது பண்ணுறாங்க? உங்கள் மேலே ஒரு ஃபால்ட்டு இருக்குது, நீங்கள் ஒரு முதன்மைத்துவத்தில் ஒரு மினிஸ்டராக இருந்த பர்சன். அப்போ இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது யாரோட கடமை? கேஸை நீங்கள் எதிர்த்து வழக்க சந்திக்கணுமே ஒழிய உங்களுக்கு என்னமோ இல்லை, உங்களுக்கு கோர்ட்டில் பிணை தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது தினமும் காவல் நிலையம் போகணும், அதுக்கப்புறம் கூப்பிட்ட நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிணை கொடுத்துருக்குறாங்க 10 நாட்களுக்கு. ஆனால் நீங்கள் என்னமோ என்னை விடுதலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் நாங்கள் நீதி வென்றுச்சு. நீதி என்ன வென்றுச்சு அப்படின்னா, மக்களுக்கு நீங்கள் ஊழலுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நீதி வெல்லும். அதை விட்டுட்டு உங்களால் வர முடியல அப்படிங்கிறதுக்காக மக்களை ஒரு பக்கம் திட்டுறது, இல்லை முதலமைச்சர் ஒரு பக்கம் திட்டுறது. ஃபஸ்ட்டு ஒரு மரியாதையை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் மரியாதை நீங்கள் மக்களுக்கு கொடுப்பீங்க. இப்போ வர முடியாதுங்கிற வருத்தத்தில் நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஒருத்தர் உதயநிதி பேசும்போது கூட்டத்தில் கேட்டாங்க, ஐயா தீவிர மதுவிலக்கை அமல்படுத்துகிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன சொன்னார்? நாங்கள் சொன்னோம், ஆனால் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா நீங்கன்னு மக்களை கேட்டார். மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறதுக்கு முதன்மை பிரதிநிதியாக வந்ததுக்கப்புறம் வெற்றியோ தோல்வியோ நீங்கள் ஒரு பிரதிநிதி தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வெற்றி பெற்றால் மட்டும்தான் செய்வேன், தோல்வி தழுவிட்டேன்னா நான் ஏன் செய்யணும், நீ எனக்கா ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஏளனமாக மக்களை கேட்குறீங்க, வசைப்படுறீங்க. முதல்ல உங்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர்
வசதியற்று ஒருத்தருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். எளிய நிலையில் இருந்தவர், ஆட்டோ ஓட்டி தான் இவரோட தொழில் நடந்துக்கிட்டு இருந்தது, இவரை நான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு திமுகக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஏதாவது வரலாறு இருந்தால் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யுங்க. நானும் வந்து கேட்டுக்கிறேன். கமெண்டில் நிறைய திமுக ஆதரவாளர்கள் உடனே கொடையை தூக்கிட்டு வருவீங்க. கொடையை தூக்கிட்டு வரும்போது அந்த கொடையில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. முதல்வருக்கு என்று சிறப்பு அதிகாரம் இருக்குது. அவரை வந்து நீங்கள் ஏளனமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது. அந்த அதிகாரத்தை பின்பற்றி கைது செய்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. உங்களுக்கு எதனால் எரியுது? இப்போ முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை மக்கள் புறக்கணித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மக்கள் போற்றும் முதல்வராக வாழ்ந்திருக்கிறாருன்னு நிறைய தேர்தல் பரப்புரையில் சொன்னீங்க. என்ன வாழ்ந்தார்? மக்கள் புறக்கணித்த ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு உங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கலாம். திமுக வரலாற்றிலேயே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து தோத்த வரலாறு அப்படின்னு பார்த்தா இந்த 2026 தான் நிகழ்ந்தது. அதுவும் ஒரு கேவலமான புறந்தள்ளல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் கேவலமான புறந்தள்ளல் அப்படின்னா, மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 அமைச்சர்கள் வேட்பாளராக இருந்தவங்கள தோக்கடிச்சிருக்கிறாங்க. அதாவது அதற்கு எதிர்த்தாப்புல யார் நின்னாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் வந்து தாவேக்கால ஓட்டு போட்டவங்களோட கேண்டிடேட் பேர் கூட தெரியாது. அப்படி ஒரு புறக்கணிப்பு. அதாவது கேண்டிடேட் பேர் சேர்ந்து இவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னெல்லாம் ஓட்டு போடலை. ஐயையோ இவனுக்கு திரும்ப வந்துடக்கூடாது, யார் நின்னாலும் ஓட்டு போட்டுடலாம், கொண்டு போய் சும்மா ஒரு குத்துவிளக்க நிறுத்தி இருந்தால் கூட ஓட்டு போட்டுருப்பாங்க. அப்போ மக்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களை வேண்டா வெறுப்பா வச்சிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் காசு அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு வந்து நிறைய காரணங்கள்லாம் வந்து சொல்லி அடுக்கி அழுது எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? அங்கே அந்த சம்பவமே நடந்த மக்கள் முதற்கொண்டு எல்லாரும் தாவேக்காவை வரவேற்று கொண்டாடி தள்ளிட்டாங்க. உடனே கரூருக்கு முதலமைச்சர் வந்து பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் இன்றைக்கும் கேட்குறேன், கள்ளச்சாராயத்தால் இறந்தாங்கள்ல அவங்கள வந்து முன்னாள் முதல்வர்கள் சென்று பார்த்தாரா? உடனே அடுத்த நொடியே போய் பார்த்துட்டாரா? ஆனால் கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு மட்டும் உடனே நைட்டோட நைட்டாக கிளம்பி முதல்வர்கள் போகிறாரு. ஏன் கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்க வீட்டுக்கு ஏன் போகலை? இந்த கேள்விக்கு திமுக அப்படின்னு ஒரு கட்சியில் இருக்கிற அதோட நாங்கள்லாம் வந்து திமுக கொத்தடிமைகள் இல்லை திமுக விசுவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது தாராளமாக உங்கள் பதிவு செய்யுங்க. நல்லதை நம்ம வரவேற்போம். அதுக்காக நம்ம வந்து தாவேக்கா ஆதரவாளரான்னு கேட்டால் இல்லை. அதாவது உங்களோட விதி என்னவோ அதை பின்பற்றுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் நடுநிலையாக சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ விதியவே பின்பற்றாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், என்ன செஞ்சாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், என் தலைவர் சொன்னார் நடு ரோட்டில் நிற்பியா நீ, உன் தலைவர் சொன்னாருன்னு நிற்க முடியுமா? அப்போ நிற்க முடியாதுல்ல, உயிர் போயிடணும் பயம் இருக்குதுல்ல. அப்போ தலைவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் முடியும், ஏன்னா திரும்பி வளர்ந்துருன்னு. உயிர் போயிடணும்னா வருமா? முடியுமா உன்னால்? அப்போ உன் குடும்பத்தை நீப்பார். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னார்னு அவர் பின்னாடி போய் நிற்கிறது, இல்லை இன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் பின்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாமே வேஸ்ட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் தினசரி ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது என்ன வெற்றி? எனக்கு தெரியாமல் கேட்குறேன். இது வெற்றின்னு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நீ ஒரு பிணை கைதி அப்படின்னு கூட சொல்லலாம். பிணை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே பிணை கைதி அப்படின்னே எடுத்துக்கலாத. நீங்கள் இன்னும் நாகரிகம் இல்லாமல் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை அடையாளமாக வச்சு உங்களை உள்ளே எடுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ சொல்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் ஆளுநர் ஒரு தடவை கூட உரை நிகழ்த்தலை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ஆளுநரை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட முடியுமா? பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு, அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்திடுவீங்களா? ஒரு முறை பயன்படுத்தி வேணால் பாருங்கள். காலந்திலுக்கு நீங்கள் வந்து கலிதாந்தீங்கன்னு உங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் திகாரில் போட்டுருவான். திரும்ப நம்ம 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டு தான் தெரியணும். நிறைய ஆடியோ திகாரில் இருந்த ஆடியோலாம் இப்போ தான் வெளிவந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் மிக முக்கியமாக அதில் எம்பி இருக்கிறாரே ராசா அவர்கள், அடடா அவர் ஓவர் எல்லாத்தையும் மிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். அதாவது தனக்கு மட்டும்தான் வாயை ஆண்டவன் படைச்சிருக்கிறான், மற்றவனுக்கெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. ஏதோ நீங்க வந்து பக்கத்து வீட்டில் மாங்காய் தேங்காய் தென்னை மரம் இது என்ன ஏதாவது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தாரா என்னன்னு தெரியல. 2G தானே பார்த்துட்டு இருந்தீங்க, அதில் ஊழல் வந்து திகாரில் இருந்தீங்கல்ல. அப்போ அந்த கேஸ் எப்படி தள்ளுபடியாச்சு? எதிராப்பில் நிற்கிறவன் இல்லைன்னு தள்ளுபடியாச்சு. உங்கள் மேலே ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணல. கேஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து நல்லா படித்து பாருங்க. திரு சுப்பிரமணியம் அவர்கள் உங்களை திட்டா அந்த திட்டல்கள்லாம் ஒரு நாள் அவர் மேலே நீங்கள் கேஸ் போட்டு வழக்க போட்டு உங்களால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? ஏன் போடவே இல்லை சொல்லுங்கள். உங்களை அவர் திட்டாததை திட்டே கிடையாது. ஏன் வழக்கு போடலை? ஏன் அண்ணாமலை அவர்கள் உங்களை திட்டா ஊழல் கட்சி ஊழல்வாதிகள் மினிஸ்டரை பற்றி நான் வந்து ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்தார். அவரையா நீங்கள் அவரையா நீங்கள் அரெஸ்ட் பண்ணல? அப்போ உங்களுக்கு தோதா வாட்டப்படுறவனா பார்த்து எளிய நிலையில் இருக்கிறவன் உங்களை கிண்டல் பண்ணிட்டா உடனே அந்த ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணி உங்களை உள்ளே வச்சிட வேண்டியது. உங்களை பற்றி சவுக்கு சங்கர் அவர்கள் தோல் உரிச்சிட்டு தானே போனார்.
கடைசியாக அவர் போகும்போது கூட என்ன சொன்னார், இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாது, என்னை உள்ளெடுத்து வைக்கிறாங்கன்னு. அவ்வளோ உள்ளெடுத்து வச்சிங்களே, சரி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சுதா? உங்களோட அரசியல் நாகரிகமின்மை ஒரு காரணம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரசியலில் நாகரிகத்தோடு நடந்து கற்றுக்கணும். வெளியில் போனால் அவன் இவன்னு சொல்கிறது, ஜெயிச்சா நாங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் வேட்பாளர், நாங்கள் தான் மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் செய்யாமலே ரோட்டில் ஊழல், போடாமலே ஊழல். 3.5 கோடி ரூபாய் எங்கே அப்படின்னா ரோடு போடவே இல்லை, போட்டால் தான் ஊழல். இன்றைக்கி எங்கே இருக்குது? அது ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு மருத்துவமனையாக பார்த்து படுத்தாச்சு. ஏன் இங்கே வந்தால் பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. அப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு அசிங்கத்தனமாக இல்லையா? ஒரு ஊழல் செஞ்சு வரி பணத்தை கொள்ளையடிச்சு மக்களுக்கே செஞ்சுட்டு அதை ஓசின்னு கிண்டல் பண்ணுறது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குதா, 1000 ரூபா கொடுத்தோமே நல்லா இருக்குதா, பொட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் திரும்ப சொல்கிறேன், அந்த வேட்பாளருக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்தோமே நல்லா இருக்குதான்னு காட்பாடியில் ஒரு எம்பி வேட்பாளர் சொன்னார். அவர் திரும்ப எம்பி ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத தேர்தல் வரும்போது மக்கள் வாக்களிப்பாங்க, அப்போ தெரியும். பவுடர்லாம் போட்டுக்கிட்டீங்களே நல்லா இருக்கிறீங்களா, இங்கே வீட்டு பொம்பளையாக இருந்தால் கேட்பாரா? அப்போ ஊரான் வீட்டு பொம்பளைன்னா அவங்கள ஏதோ ஆடு மந்தைகளை மேய்க்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மனிதர்களை, மக்களை இப்படி புறந்தள்ளினால தான் மக்கள் உங்களை புறந்தள்ளிட்டாங்க. மக்களோடு மக்களாக நீங்கள் என்னைக்கு நின்று பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, நான் ஒரு கரவேட்டிக்காரன் அப்படின்னு இல்லாமல் மக்கள் வேட்பாளர், நான் இந்த பகுதியை சார்ந்தவன், தொகுதி வேட்பாளர், இப்படியெல்லாம் நீங்கள் என்னைக்கு உணர்வாக வர்றீங்களோ அந்த அன்னைக்கு மட்டும்தான் வெற்றி நிகழும். கடந்த 15 ஆண்டுகளாக அந்த மாதிரி உணர்வை ஒருத்தருட்டையுமே பார்க்க முடியாதனால இனிமேல் நீங்கள் திரும்பி வருவீங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது போக இன்னொரு கட்சி இருக்குது, அந்த கட்சி இருக்குதா பனால் ஆகுமானே தெரியல. அதை ஒரு அடுத்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியோட அவலநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன் ஒரு அவலநிலை வருது? நீங்கள் ஒன்றா என்ன சொல்கிறீங்க, முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு. நான் திரும்பி கேட்குறேன், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எத்தனை நிருபர்களோட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். அவரோட சொந்த தேர்தல் அறிக்கை விடுறாரு, தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது தெரியாமல் திரும்பி இருக்கிற RS பாரதியை பார்த்து இவர் தான் சொல்லுவாருன்னு RS பாரதி முந்தி அடிச்சுக்கிட்டு வர்றாரு. இப்படியெல்லாம் நீங்கள் மக்களை நேசித்ததுனால தான் உங்களை மக்கள் திரும்ப 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 புறந்தள்ளுறாங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசினாலும் பேசலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு இது கிடையாது. நீங்கள் மக்களை என்ன செய்கிறீங்க, மக்களுக்காக என்ன செய்கிறீங்க, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போன்று பல MLA, பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், இவங்கெல்லாம் விரைவில் புது புது செய்திகளாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு செய்தியிலையும் நான் ஊழலற்றவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த வழக்கில் சிக்கிற லாலு பிரசாத் முதற்கொண்டு நார்த்திலிருந்து சவுத்து வரையும் ஒரே விஷயந்தான், நான் ஊழலற்றவன். எவங்க ஊழல்னு சொல்லியிருக்கிறான்? கெடுத்தவங்க கூட நான் கெடுக்கலின்னு தாங்க சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அவனோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். உங்களுக்கும் உண்மைத்தன்மை நீங்கள் நிரூபணமாச்சு அப்படின்னா நல்லது தானே. நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நல்ல விஷயம் தானே. ஏன் இப்போ கொந்தளிக்கிறீங்க? ஏன் இப்போ வார்த்தைகள் மறுபடியும் என்ன சொல்கிறீங்க? 6 மாதத்துக்குள்ளே நான் முடிச்சு காட்டுறேன், பார்க்குறியா? இது என்ன படமா? மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, மரியாதை கொடுக்கலின்னா திரும்ப திரும்ப 6 மாதம் இல்லை 60 வருஷம் ஆனாலும் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி திரும்ப அரியணை ஏறவே ஏறாது. முன்னாள் முதலமைச்சர் வேற உங்களுக்காக சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் வெளிநாட்டில் இருந்தாலும் என் நினைப்பு அறிவாலயத்திலேயே தான் இருக்கும், அறிவாலயத்தில் மட்டும்தான் இருக்கும், மக்கள் மனதில் ஒருபோதும் இருக்காது. ஏன்னா மக்கள் மனதிலிருந்து தூக்கி எறிஞ்சதுனால தான் உங்கள் எண்ணம் அறிவாலயத்தில் மட்டும்தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் மிக விரிவாக இந்த காணாப்போடைய ஒரு கட்சி ஒன்று இருக்குது, அதை பற்றி உங்கள்ட்ட விவாதம் பண்ணுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். யாராவது பொங்கி எழுந்து கொட்டணும்னு நினச்சா வாங்க, கமெண்ட்டில் நம்ம தாராளமாக பேசலாம். நன்றி.